இந்தியாவில் தற்போது வரைக்கும் சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 6,20,000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நீதிமன்றத்துல நிலுவையில் பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது அவங்களோட விரல்களை அல்ல அவர்களது தலையை என்ற வாசகம் தற்பொழுது பொருந்தும் அளவுக்கு இந்தியா மற்றும் இலங்கையில இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் பெண் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு செய்தி வருகிறது. இலங்கையில கிட்டத்தட்ட 4,436 சம்பவங்கள் இன்னும் நிலுவையில காணப்படுறது. இது என்னடப்பா நடக்குது? உலகத்துல கொடுக்கப்படுற தண்டனைகள் போதுமானதாக இல்லையா, என்னென்ன திருப்திப்படுத்தக்கூடியதாக இல்லையா என்று பார்த்தா, அங்க கொடுக்கப்படுற தண்டனை இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க. இந்தியால 20 ஆண்டுகள் சிறை, அதே போல 1000 தண்டனை, மரண தண்டனை வர இந்த சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் ஏன் தொடர்ச்சியாக இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு பார்த்தா அதற்கு ஒரு முழுமையான காரணம் இருக்கு. அந்த காரணத்தையும் அதே போல இதற்கு இஸ்லாமிய ஷரியா ரீதியான தண்டனை சரியான தண்டனையாக இருக்குமா என்பதை இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ளால போறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். இதே போல சிறுவர் துஷ்பிரயோகங்கள் செய்தால், பாலியல் வன்கொடுமைகள் செய்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம், முழுமையாக நிறுத்தப்படுறதுக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்கலாம் என்பதை கட்டாயம் கமெண்ட்ல பண்ணுங்க. இது டாக் வித் நலீஃப், இது உங்கள் நலீஃப். உண்மையிலேயே இந்தியாவிட்ட சொல்லுங்க, ஒரு மனிதயானத்துக்கு கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 9 பெண்கள் வர கற்பழிக்கப்படுறாங்க, அதே போல சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுறாங்க என்ற தகவல் ஆய்வு மூலம் வெளிவந்திருக்கு. இவ்வாறு சம்பவங்கள் வருகின்ற ஒரு மனிதயானத்துக்கு 7 தொடக்கம் 9 பிள்ளைகளோ ஒரு பெண்களோ கற்பழிக்கப்படுற சம்பவம் இலகுவான விடயம் இல்லை. இதை போல ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 80,000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இந்தியாவில் பதிவாகுது, சிறுவர் துஷ்பிரயோகம் அல்லது பெண் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக. இதை எவ்வாறு நிறுத்தணும் என்பதுதான் இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. மரண தண்டனை வர இந்திய அரசு கொடுத்தாலும் நிலுவையில இருக்கிற கேஸ்ல பாருங்க, 6,20,000 சம்பவங்கள் நிலுவையில இருக்கு. இந்த நிலுவையில இருக்கிற சம்பவங்கள் முற்று பெற்றால்தான் இங்க தீர்வு சரியாக இருக்கும். இதன்படி இப்ப இஸ்லாமிய ஷரியா சட்டம் என்ன சொல்லுதோ, சிறுவர் அதாவது பலம் இன்றிய ஒரு சிறுமியோ சிறுவனோ அவன் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டா அவங்க சமூக ரீதியாக பயங்கரவாதி என்று குறிப்பிடப்படுது. இஸ்லாத்துல சமூக பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை தான் விதிக்கப்படுகின்ற தண்டனை. இங்க கொடுக்கப்படுற மரண தண்டனைக்கு இஸ்லாமிய ஷரியா ரீதியாக கொடுக்கப்படுற மரண தண்டனைக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் என்று பாக்குறீங்களா? இஸ்லாமிய ரீதியாக கொடுக்கப்படுற இந்த பாலியல் வன்புணர்வோ அதே போல இந்த கொலை சம்பந்தப்பட்ட தண்டனைகளுக்கு கொடுக்கப்படுற மரண தண்டனை எவ்வாறு அமையுதுண்டா, அது ஒரு வெளிப்புறத்துல வைத்து எல்லாருக்கும் முன்னால அந்த மரண தண்டனை கொடுக்கப்படும். நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய சவுதி அரேபியா போயிட்டு நாடுகள்ல ஒரு சமூகத்துக்கு முன்னாலே கொலை செய்யப்படுற தூக்குல போடப்படுற சம்பவங்களை பார்த்திருப்பீங்க. அதே போல ஒரு சம்பவம் தான் இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு கொடுக்கப்படுகிறது. எவ்வாறுண்டா, ஒரு சமூகம் ஒன்றுக்கு முன்னால இவரை பூமியில நட்டு சிறிய கல்லுகள், அதாவது பாரிய கல்லுகள் எடுக்க முடியாது, ஒரு சமூகமே ஒரு நபர் மீது, அதாவது இந்த துஷ்பிரயோகம் செய்தவர் மீது சிறிய சிறிய கற்களை எரிந்து அவனை உயிர் போகும் வரைக்கும் என்ன செய்வாங்க, எரிந்து கொள்ளுவாங்க. இதுதான் இஸ்லாமிய முறைப்படி தண்டனை. இது எவ்வாறு உடலியல் மனவியல் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. ஒவ்வொரு கண்களும் அவன் ஒவ்வொரு பாகத்துல படுக்கிட்ட அது ஒரு வேதனை. அவன் நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்தையும் என்ன செய்ய போகுது, கிழிக்க போகுது, தசைகளை கிழிக்க போகுது, சதைகள் கிழிபட போகுது, அவன் கண் காது மூக்கு தலைகள் உடைய போகுது. ஒவ்வொரு பாகங்களாக துன்பம் அனுபவித்த நிலையில தான் அவன் மரணிப்பான். இவ்வாறான ஒரு தண்டனை ஒரு சமூகத்துக்கு மத்தியில ஒரு வெட்ட வெளியில இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் செய்தவனுக்கு எதிராக இருக்கிற ஆதங்கள்ல அந்த கற்கள் மூலம் எரிந்து கொல்லப்படுகிற சம்பவம் எவ்வாறான சம்பவமாக இருக்கும் என்று பாருங்க. இதே போல ஒரு சம்பவம் நடந்தா இனிமே சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது என்ன செய்ய போதும், நிறுத்தப்படும் என்பதுதான் ஏன் கருத்தை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையில்